திரையுலகில் முன்னணி கதாநாயகராக வலம் வருபவர் நடிகர் சிம்பு அவர்கள். இன்னொரு பக்கம் முன்னணி கதாநாயகின்னு எடுத்துக்கும் போது நடிகர் நயன்தாரா அவர்கள் இருக்கிறாங்க. இவங்க 2 பேரும் சேர்ந்து நடித்த படங்கள் அப்படின்னும் போது வல்லவன் திரைப்படமும் இது நம்ம ஆளு திரைப்படமும் இருக்கிறது. ஸோ இது நம்ம ஆளு திரைப்படம் அப்படிங்கிறது எப்போ எடுக்கப்பட்டதுன்னு பார்த்தீங்கன்னா, சிம்பு அவர்களும் நயன்தாரா அவர்களும் காதலித்து வந்தார்கள். இவங்களுடைய காதல் முறிவுக்கு பின் தான் இந்த திரைப்படமானது எடுக்கப்பட்டது. இந்த திரைப்படத்தை இயக்குனர் பாண்டியராஜ் அவர்கள் தான் இயக்கியிருந்தாரு. ஸோ இப்போ ரீசெண்டாக பாண்டியராஜ் அவர்கள் கொடுத்த இன்டர்வியூல என்ன சொல்லியிருக்காருன்னா, இது நம்ம ஆளு திரைப்படத்துல ஃபர்ஸ்ட் சூஸ் பண்ண கதாநாயகி யாருன்னா நஸ்ரியா அவர்கள் தான். அதன் பின்பு தான் இவர் வந்துட்டு நயன்தாராவை அந்த திரைப்படத்துல போட்டிருக்கிறாரு. அதாவது ராஜா ராணி திரைப்படம் இருக்கு இல்லையா, அந்த திரைப்படம் வெளிவந்து வெற்றியை கண்ட ஒரு காரணத்தினால நஸ்ரியாவை வைத்து இந்த திரைப்படத்தை பண்றதா இருந்திருக்கிறாரு. சிம்பு அவர்களை வைத்து 20 நாட்கள் படப்பிடிப்பு அப்படிங்கிறது தனியாக நடைபெற்றது. ஸோ அதன் பிறகு திடீர்னு பாண்டியராஜ் அவர்களுக்கு நயன்தாராவை வச்சு பண்ணா எப்படி இருக்கும்ன்ற ஒரு கற்பனை ஒன்று வந்துட்டு பண்ணியிருக்கிறாரு. அப்போ அது நல்லா இருந்ததோ டக்குன்னு நயன்தாரா வச்சு பண்ணலாம்னு முடிவெடுத்திருக்கிறாரு. இது தொடர்பாக ஃபர்ஸ்ட் போயிட்டு சிம்பு அவர்கள்ட்ட வந்து பேசியிருக்காரு. அந்த மாதிரி நயன்தாரா வச்சு படம் பண்ணலாமா, இது நம்ம ஆள் படத்தை நயன்தாரா வச்சு பண்ணலாமான்ற மாதிரி கேட்டிருக்கிறாரு. அதற்கு சிம்பு அவர்கள் நயன்தாரா கூட நடிப்பதில் எனக்கு எந்த பிரச்சனையும் கிடையாது, அவங்களுக்கு ஓகேவான்னு கேளுங்கன்ற மாதிரி சொல்லியிருக்கிறாரு. இந்த பக்கம் போய் நயன்தாரா அவர்கள்ட்ட போய் உங்களுக்கு சம்மந்தமான்னு கேட்டப்போ எனக்கும் சிம்பு கூட நடிக்கிறது எந்த பிரச்சனையும் இல்லை அப்படிங்கிற மாதிரி ஒப்புக்கொண்டுதான் நடிகர் சிம்பு அவர்களும் நடிகை நயன்தாரா அவர்களும் இது நம்ம ஆள் திரைப்படத்தில் நடித்திருப்பதாக இயக்குனர் பாண்டியராஜ் அவர்கள் கூறியிருக்கிறார்.